பணி இழந்து இன்றைக்கு போராட்ட களத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொறியியல் பட்டயம் படித்த தோழர்களே, பொறியியல் பட்டதாரிகளே, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழில்நுட்ப உதவியாளர்கள் சங்கத்தை சார்ந்த அனைத்து நிலையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உரிய பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை, இன்னும் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழரை அவர்களை பொறுத்தவரை, போராடுகிறவர்கள் யார் என்று பார்ப்பதை விட போராடுகிறவர்கள் எந்த அடிப்படையில் போராடுகிறார்கள் என்பதை பார்த்து அறம் வெல்லக்கூடிய அல்லது அறத்தோடு நடைபெறக்கூடிய போராட்டம் என்று சொன்னால் போராட்ட களத்திலே முதலிலே நிற்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் வாழ முடியாது என்கின்ற முழக்கத்தை முன்வைத்த தலைவர் அவர். இன்றைக்கு நம்முடைய தேவையை உணர்ந்து அதை பெறுவதற்கான வழிமுறை போராட்ட வழிமுறை என்று களத்திற்கு வந்திருக்கிறீர்கள். போராடுகிறவர்கள் பக்கம் நிற்பது ஒரு கடமை என்கின்ற வகையிலும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக தேதியை வழங்கியிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மேன்மைமிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றம் நடைபெறக்கூடிய சூழலில் அதில் பங்கேற்க முடியவில்லை என்கின்ற அடிப்படையில் நான் உங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். இது ஒரு அடிப்படை காரணம் என்று சொன்னாலும் கூட இங்கே அமர்ந்திருப்பவர்களில் அல்லது இங்கே அமர்ந்திருப்பவர்களோடு எனக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு. நானும் அடிப்படையில் ஒரு பொறியியல் பட்டம் படித்தவன். அந்த அடிப்படையிலே உங்களுடைய போராட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்பதை விட உங்கள் போராட்டத்தில் உங்களோடு இணைந்து வெற்றி காணுவதற்காக வந்திருக்கிறேன் என்று கூட சொல்லலாம். பொறியியல் பட்டதாரி என்கின்ற அளவிலே நின்று விடாமல் பல்வேறு பணிகளில் பணியாற்றி இருக்கிறேன். எக்ஸிகியூஷன்ல இருந்திருக்கேன். இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையிலே பணியாற்றி இன்றைக்கு பணி இல்லை என்கின்ற சூழலில் களத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஆனா தொடர்ச்சியாகவே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்கின்ற அந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் என்கின்ற அந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். இது இந்த துறை மட்டுமல்ல, பொதுப்பணி துறையாக இருக்கலாம், இல்ல நெடுஞ்சாலை துறையாக இருக்கலாம், வீட்டு வசதி துறையாக இருக்கலாம், ஏன் காவல்துறை வீட்டு வசதி துறை, போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனா கூட இருக்கலாம். இந்த எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு பொறியாளர்களாக பணியமர்த்தப்படுகிறவர்கள் அல்லது நேரடியாக அரசு நியமனங்களை பெற்று அதிலே பணியாற்றக்கூடியவர்கள். அவர்களுடைய பணிச்சுமையும் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்டோட பணிச்சுமையும் பாத்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வேறுபாடு இருக்கும். ஒரு வேலை செய்யணும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல, ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் போடணும். அந்த எஸ்டிமேட் அங்க இருக்கிற ஏஇஓ, ஏஇ ஸ்கொயரோ அல்லது ஏடிஇஓ, டிஇஓ இல்ல இஓ போட மாட்டாங்க. உடனே டேப் எடுத்துட்டு போய் அங்க அளக்க வேண்டியது இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்டோட பணி தான். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேலை செய்யும் பொழுது செய்யற பணி நினைக்கிறாங்க. இல்ல, இன்றைக்கு எந்த கட்டுமானமாக இருந்தாலும் சரி, அது சாலையாக இருந்தாலும் சரி, கட்டிடமாக இருந்தாலும் சரி, அணையாக இருந்தாலும் சரி, தடுப்பணையாக இருந்தாலும் சரி, எந்த கட்டுமானமாக இருந்தாலும் சரி, அதிலே முதலிலே தன்னுடைய உழைப்பை மிகப்பெரிய அளவில் செலுத்துகின்ற இடத்தில் தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. இங்க இருக்கிற டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இல்ல, தமிழ்நாடு அரசுல எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் சேர்த்து தான் நான் பேசுறேன். எஸ்டிமேட்டை போட்டு அந்த எஸ்டிமேட் காப்பி எல்லாம் எடுத்து வச்சு அவங்க கிட்ட கொடுத்து, அப்புறம் அது வந்து டெக்னிக்கல் சாங்ஷன் ஆகுதா, பினான்சியல் சாங்ஷன் ஆகுதா, இதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு இதெல்லாம் முடிஞ்ச உடனே பல நேரங்களில் டெண்டர் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்றது கூட டெக்னிக்கல் அசிஸ்டண்டா தான் இருப்பாங்க. அதற்குண்டான எல்லா பேப்பரும் எடுத்து வச்சு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் ரெடி பண்ணோம். அப்புறம் டெண்டர் முடிஞ்சு நம்ம ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் போடுறோம் பாருங்க, யாருக்கு வேலை கொடுக்கறதுன்னு, அதையும் யார் பண்றதுன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான்.
அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா, வேலையை ஆரம்பிச்சு நிறைவு செய்யற வரைக்கும் எல்லா வகையிலும் பொறுப்பேற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை செய்யக்கூடிய நிலையில் தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எப்பவுமே இருக்காங்க. இந்த துறையில எல்லா துறையிலும் அப்படிதான் இருக்காங்க. அது போன்ற நிலைகள்ல நீங்க ஒரு சில பின்னணிகளையும் உங்களுடைய உரிமைகளையும் இதுல எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, அதையும் புரிந்து கொள்வது அவசியம் என்பதாக நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா, நான் என்னுடைய சட்டமன்ற உரையை கேட்பதற்கான வாய்ப்பு இருந்தவர்கள் கேட்டிருந்தாருன்னா தெரியும். குறிப்பா டிப்ளமா படிச்சுட்டு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு, குறிப்பா சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சட்டமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜிஓ, அது இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஜிஓ தேடுறேன் கிடைக்கல. என்ன ஜிஓ அதுனா, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பட்டய படிப்பு படித்தவர்கள் பொறியியல் படிப்பு, அவர் கையை காட்டுறாரு, அவருக்கு தெரியுது. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் வரை பட்டய படிப்பு படித்தவர்கள், பொறியியல் படிப்பு படித்தவர்கள், அவர்களுக்கு பணிகளுக்கான ஒப்பந்தம் கோருவதில் இஎம்டி கிடையாது. இதை விட முக்கியமா, இன்னைக்கு டெண்டர் ஷெட்யூல் எல்லாம் டவுன்லோட் பண்றோம். அப்ப டெண்டர் ஷெட்யூல் போய் பணம் கட்டணும், சலான் கட்டி வாங்கணும். டெண்டர் ஷெட்யூல்லயும் உங்களுக்கு பணம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் என்ன காரணத்தாலோ அடுத்தடுத்த நிலையில நம்மை போன்ற பொறியியல் பட்டதாரிகள், நம்மை போன்ற பட்டயம் படித்த பட்டதாரிகள் அந்த 5 லட்சத்தை ஒவ்வொரு நிலையா, இப்ப நீங்க கிளாசிபிகேஷன் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கான்ட்ராக்டர் கிளாசிபிகேஷன் கிளாஸ் 1, கிளாஸ் 1A, கிளாஸ் 2 இருக்கு இல்லையா? இந்த கிளாசிபிகேஷன் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ரிவைஸ் செய்யப்பட்டது. ஆனால் இந்த 5 லட்சத்தை முறையாக அரசு ரிவைஸ் பண்ணியிருந்ததுன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய பல பொறியியல் பட்டதாரிகள், பொறியியல் பட்டயம் படித்தவர்கள்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒப்பந்தக்காரர்களா இருந்திருப்பீர்கள் என்பதை விட மனசாட்சியோடு பணியாற்றக்கூடிய ஒப்பந்தக்காரர்களா இருந்திருப்பீங்க. அரசினுடைய பெரும் பகுதியிலான அரசு பணம் இன்றைக்கு மிச்சம் செய்யப்பட்டிருக்கும். இன்னைக்கு அடிப்படையில் ஒப்பந்த தொழில்னாலே அது எதுவுமே வழி இல்லாதவன் தான் போய் ஒப்பந்தம் செய்யறான்ற ஒரு சூழல். நான் எல்லாரையும் குறை சொல்லல. ஒப்பந்தக்காரர்கள் என்கின்ற ஒரு பட்டியல், கான்ட்ராக்டர்ஸ் என்று வந்தாலே அது ஏதோ தவறான நிலையில பணியாற்ற, இந்த நிலை வராம இருந்திருக்கும். அதை எல்லா அரசுகளுமே தொடர்ச்சியா தவற விட்டு விட்டது என்பதாகத்தான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப எல்லா எஸ்டிமேட்டும் போடுறோம். இங்க எஸ்டிமேட் போடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு எஸ்டிமேட் போடுறோம்னா, நாம அந்த பொருள், இப்ப கான்கிரீட் ரேட் அரைவ் பண்றோம். இப்ப கான்கிரீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன? ஜல்லி தேவை, மண்ணு தேவை, சிமெண்ட் தேவை, இன்னும் சொல்ல போனா தண்ணீரும் கூட தேவை. அப்ப இந்த பொருட்கள், இப்ப ஒரு எம்கியூப்க்கு எவ்வளவு இதெல்லாம் தேவை, என்ன மிக்ஸ், அந்த பொருளுடைய விலை என்ன, அந்த பொருளுடைய விலை எப்படி அரைவ் பண்ணுவோம்? எந்த இடத்துல பணி நடக்குதோ அந்த இடத்துல இருந்து அந்த மெட்டீரியலுக்கான சோர்ஸ், குவாரி எங்க இருக்கு, மணல் குவாரி எங்க இருக்கு, ஜல்லி குவாரி எங்க இருக்கு, சிமெண்ட் எங்க இருந்து வரணும், சிமெண்ட் ஓன் சப்ளையா இல்ல டிபார்ட்மெண்டல் சப்ளையா, இதெல்லாம் கணக்கெடுத்து போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு அதுல ஒரு ஃபேக்டரை சேர்ப்போம். அது என்ன ஃபேக்டர்னா, ஒன்னு சூப்பர்விஷன் சார்ஜஸ், இன்னொன்னு கான்ட்ராக்டர் ப்ராஃபிட். இந்த ரெண்டுமே சேர்த்து தான் ரேட் அரைவ் பண்றோம். சரி, இந்த சூப்பர்விஷன் சார்ஜஸோட சேர்த்து தான் கான்ட்ராக்டர் பே பண்றாங்க. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, தனியா நம்ம சம்பளத்துக்கு ஆள் கொடுக்கிறோம், சம்பள ஹெட்டுக்கு அதுல இருந்து எடுக்கிறோம். ஆனா அந்த சூப்பர்விஷன் சார்ஜஸ் முற்றிலுமாக அதுக்கு பயன்படாது. ஆனா அதுலயே இன்னொரு கிளாஸ் இருக்கு. எந்த பணியாக இருந்தாலும் ஒப்பந்தக்காரர் அதை மேற்பார்வை செய்வதற்கு அந்த பணியினுடைய மதிப்பீட்டு தொகையை பொறுத்து ஒரு டிப்ளமோ ஹோல்டர் எம்ப்ளாய் பண்ணோம், இல்ல ஒரு பிஇ படிச்ச ஒரு எம்ப்ளாய் பண்ணோம், இல்ல 2 பிஇ படிச்ச ஒரு எம்ப்ளாய் பண்ணோம், இல்லனா 4 டிப்ளமா படிச்ச ஒரு எம்ப்ளாய் பண்ணோம். எங்கேயாவது தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பணிகள்ல இன்னைக்கு கிடையாது இந்த பிரச்சனை. ஒரு 15-20 ஆண்டு காலமாக எங்கேயாவது, ஏன்னா நான் ஏன் குறிப்பிட்டு 15-20 ஆண்டு காலம் சொன்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணாங்க. எங்கேயாவது எந்த பணியிலாவது அரசாங்கம் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு இருப்பது போல பொறியாளர்களையோ பட்டயம் படித்தவர்களோ எம்ப்ளாய் பண்ணிருக்காங்கன்னா இல்ல. ஒருவேளை அதெல்லாம் பண்ணாங்கன்னா நிறைய பேர் இங்க வர வேண்டிய சூழலே இருக்காது. அதை அரசு மிக நுட்பமாக பார்த்து இதெல்லாம் கண்டிப்பா இவங்களை எம்ப்ளாய் பண்ணி ஆகணும். அப்ப இன்றைக்கு அரசு என்ன செய்யலாம்? ஒண்ணு, நீங்க இது மாதிரி டிப்ளமா படிச்சவங்களுக்கு, பிஇ படிச்சவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க, இஎம்டில இருந்து ரிலாக்ஸேஷன் கொடுங்க. அது ஒன்றும் லாஸ் ஆகாது அரசாங்கத்துக்கு.
அரசாங்கத்துக்கு இஎம்டி ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது லாஸ் கிடையாது. இது டெக்னிக்கலா நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னா அதுல ஏதாவது இழப்பு இருந்ததுன்னா அரசு சிந்திக்கலாம். இதுல மாறாக அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் ஏற்படும், மறைமுக வருவாய் ஏற்படும். எப்படி மறைமுக வருவாய் ஏற்படும்னா, இஎம்டி வேலை வந்து வேலையை போடலாம்னா நம்மை போன்று படித்தவர்கள் அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும்னா, இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்க கோரிக்கையில கூட என்ன சொல்லிருக்கீங்க, பல இடங்களில் நாங்களே வெண்டார்களாக இருந்திருக்கிறோம். வெண்டார்னா என்ன? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க கான்ட்ராக்டரா இருந்திருக்கீங்க பல இடங்கள்ல. அப்போ இந்த வேலையை செஞ்சோம்னா, ஒரு ஒப்பந்தக்காரராக இருக்கக்கூடியவர், ஒரு பொறியியல் பட்டம் படித்தவர் அல்லது வந்து ஒரு டிப்ளமா படித்தவர்னா ரொம்ப உடைச்சு பேசணும்னா, ஒருவேளை ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட டெக்னிக்கலா என்ன செஞ்சா அந்த ப்ராஃபிட்ல வந்து நம்ம ஈட்ட முடியும், அதே நேரத்தில் அந்த ஸ்ட்ரக்சருக்கு பாதிப்பு வராம இருக்கும் என்கின்ற அறிவு இருக்கும், அந்த நாலேஜ் இருக்கும் இன்ஜினியர்ஸ்க்கு. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில ஏன் வந்து பல நேரங்களில் அது எந்த அரசா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கட்டக்கூடிய பாலங்களோ அமைக்கக்கூடிய சாலைகளோ ஏன் வந்து திடீர்னு வந்து பல்லிக்குதுன்னா, கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் நாலேஜ் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா டெஃபினட்டா அதெல்லாம் நடக்காது. இந்த இடத்துல சாலை போடுறோம், நீ திக்னஸ் கூட ஒரு 5 சென்ட் 5 mm 10 mm குறைச்சி போடலாம். ஆனா பிட்டுமன் கண்டென்ட் குறைச்சி போடனா ரோடு பல்லிக்கும். இல்ல வந்து நீ வந்து போடுற ஜல்லில வந்து ஃபைன்ஸோட குவான்டிட்டியை குறைச்சினா போயிடும். அப்ப இந்த மாதிரி எது பண்ணாலும் சாலையினுடைய அது அது பயன்பாட்டினுடைய காலம் அதிகரிக்கிறது, இல்ல வந்து கட்டுமானத்துடைய காலம் அதிகரிக்கிறது தான் அரசுக்கு ரெவென்யூ தான். அப்போ நீங்க வந்து இஎம்டி ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்கன்னா இவங்க வரலாம், அதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப இவங்க வந்து வேற என்னென்ன செய்ய முடியும்? இவங்களை வந்து கான்ட்ராக்டரை என்கேஜ் பண்றதுக்கு நம்ம கண்டிஷன் போடுறோம். ஆனா அந்த கண்டிஷனை கான்ட்ராக்டர்ஸ் ஃபுல்ஃபில் பண்றது இல்ல. இப்ப என்னை கேட்டால் அரசு இது போன்று பட்டயம் படித்தவர்கள், பொறியியல் படித்தவர்களை அந்தந்த பகுதிகளில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அங்க வேலைகள் நடைபெறுகின்ற பொழுது இவர்களுக்கான சம்பளம் இது என்று நிர்ணயம் செய்து அந்த ஒப்பந்தக்காரர்களிடத்திலிருந்தே வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா he is being paid for that. அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பணத்தில் சூப்பர்விஷன் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுக்குறீங்க. இப்ப இதெல்லாம் ஒரு வழிமுறை. இது எதற்காக சொன்னா, இப்படி எல்லாம் ஆல்டர்னேட் இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சரி, அதெல்லாம் எப்ப பண்றாங்க பாருங்க. இப்ப எங்க பிரச்சனை என்ன, எங்களை திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுறாங்க, அரசாங்கம் வந்து உங்களுக்கு எல்லாம் 22,500 ரூபாய் மாசம். ஏன் 22,500 ரூபாய்? அந்த ஜியோல என்ன போட்டிருக்கு? அந்த 22,500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் போடுறாங்கன்னா, அரசாங்கத்தில் ஏற்கனவே வந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பார்வை செய்வதற்கு ஓவர்சியர்கள் இருக்கிறாங்க, ஏஇ ஸ்குவேர்ஸ் இருக்காங்க, யூனியனுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காரு. ஆனா அவர்களால் பார்க்க முடியல, அவர்களால் செய்ய முடியல. அதனால இதை வந்து இந்த வேலைகளை நிறைவு செய்வதற்கு, அதிலும் குறிப்பா பிஎம்ஏஒய், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம், அது பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம். ஆனா நடைமுறையில மாநில அரசினுடைய பங்கு தான் அதுல அதிகம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாம வந்து ரூஃப் காம்பனன்ட் கொடுக்குறோம், ரூஃப் காம்பனன்ட் இல்லாம தான் அந்த வீடு. ரூஃப் காம்பனன்ட்லாம் சேர்த்தா நம்முடைய பங்கு அதிகமாகிறது. அந்த திட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஹவுசஸ் கட்டுறது தான் அந்த பீரியட். இவங்க திட்டம் 18 இல்லையா, 18ல லான்ச் பண்றாங்க, 24ல டெட்லைன் வைக்கிறாங்க. 16ல லான்ச் பண்றாங்க, 24ல டெட்லைன் வைக்கிறாங்க. அதுல பல சிக்கல்கள் இருக்கிறது. மாநில அரசுக்கு தர வேண்டிய பங்கை வந்து ஒன்றிய அரசு தர்றது இல்ல, முறையா வந்து உரிய காலத்துல வந்து அலாட்மெண்ட் கொடுக்கறது இல்ல வீடுகளை. அதுக்கப்புறம் வீடுகளை அலாட்மெண்ட் கொடுத்து எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் மாதிரி இந்த துறையில வீடே கட்டாதவன் பேரெல்லாம் பில்ல வாங்கி சாப்பிட்டதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் ரொம்ப டீடைல்டா போனா வேறு சில நிறைய குடும்பங்கள், அரசு பணியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பாதிக்கும். அப்ப இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இதோட கால அளவு வந்து 24ல முடிச்சாகணும். முடிச்சாகணும் போது கிட்டத்தட்ட 30% பணிகள் கூட நிறைவு செய்யப்படல. அப்போ ஒரு வேலைன்றது வந்து இயல்பா வழங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து என்ன வந்து ரெக்ரூட் பண்றாங்க ஒரு ஏஇயா, ஒரு ஏஇயா ரெக்ரூட் பண்றாங்கன்னா எதுக்கு ரெக்ரூட் பண்றாங்கன்னா, இயல்பா இந்த துறையில நடக்கக்கூடிய பணிகளுக்காக என்ன ரெக்ரூட் பண்றாங்க. எனக்கு இதான் சம்பளம், இதான் டிஏ, இதான் டிஏ, இதான் இதெல்லாம் 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 பேசிக் இதான் சொல்லி கொடுத்துடுறாங்க. அப்போ இது வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க்குக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது. வேற
உங்களை எந்த சூழ்நிலை எடுக்கிறாங்கன்னா, ஒரு அவசர தேவை, ஒரு அவசர கால அடிப்படையில் அரசு இந்த திட்டத்தை நிறைவு செய்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தின் அடிப்படையில் இப்போ ஒரு வேலையை செய்யணும். இப்ப மாசத்துக்கு வந்து ஒரு ஓட்டுநரை வந்து வேலைக்கு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அவருக்கு சம்பளமா மாசம் 20,000 25,000. திடீர்னு ஒரு 2 நாள் அவசரமா ஊருக்கு போனோம். மாச சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் இல்ல. அப்ப நாம வந்து தற்காலிகமா ஒரு ஓட்டுநரை கூட்டு போறோம். ஒரு நியாயமா பாத்தீங்கன்னா தற்காலிகமா அந்த ஓட்டுநர் அழைச்சிட்டு போறோம்னா மாசம் 25,000 கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 வச்சுக்கோங்க. அந்த 2 நாளுக்கு நீங்க 5,000 கொடுக்க வேண்டிய சூழல் வரும். அப்ப என்னுடைய முன்மொழிவில் வந்து நான் என்ன பாக்குறேன்னா, நியாயமா பார்த்தா இந்த பணிகளை முடிப்பதற்கான அவசர தேவை கருதி பார்த்தா இந்த 22,500 ரூபாவே ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க பிக்ஸ் பண்ண அந்த 22,500 கம்மி. என்ன காரணம்னா இதை வந்து அவசரமா முடிக்கணும்ன்றீங்க, ஒரு டைம் ஷெட்யூல்ல முடிக்கணும்ன்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, டைம் ஷெட்யூல்ல முடிக்கணும்ன்றதுனால உங்க வேலை என்ன, நீங்க போய் அதை போய் பார்க்கணும், அவன் செய்யறானா செய்யலையா, நீங்க ஜல்லி வச்சிருக்கானா இல்லையா, நீங்க சிமெண்ட் வந்திருக்கா இல்லையா, இதை பார்த்தா போதும். மாசம் உங்களுக்கு 22,500 ரூபாய் கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த வேலையை துரிதமா முடிக்கணும்னு நீங்க வெண்டர் ஆகி நீங்க வந்து அந்த வீட்டுல வந்து நீங்க இருக்கிற மாதிரியான சூழல்ல நீங்க அந்த வீடு கட்டுவதற்கான பணிகளை துரிதப்படுத்தி எல்லாம் செஞ்சு ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் கொண்டு வரீங்க. இப்போ ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் வந்த உடனே உங்களுக்கு வந்து சிந்தனை மாறுது. இப்பதான் ஓரளவு முடிச்சுட்டோமே எல்லாத்தையும், இந்த திட்டம் 24ல முடிய போகுது, எதுக்கு இவங்களுக்கு 22,500 ரூபாய் கொடுக்கறது? இப்ப எங்க அந்த சிந்தனை வருதுன்னு நான் பாக்குறேன்னா, நீங்க வந்து வெண்டாராலாம் மாறாம அமைதியா போயிட்டு வந்துட்டு 22,500 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு வேற எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இந்த திட்டம் எக்கேடு கெட்டு போனா என்ன, எவன் வீடு கட்டினா என்னன்னு நினைக்கல நீங்க. ஏன்னா வீடு கட்டுறவங்கள நம்மை போன்ற அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கடைநிலையில இருக்கக்கூடியவர்கள். அவனை நாமளே வந்து டிச் பண்ணா வேற யார் பண்ணுவாங்க? இவர்களுக்கான பணியை அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்ய முடியல, அவங்களால ஏதோ ஒரு பொருள் வாங்க முடியல. இவங்க வீடு கட்டுறதுன்றது அவங்க கனவு இல்ல, நம்மை போன்ற ஒவ்வொருத்தருடைய கனவும் அதுதான். கடைநிலையில இருக்கக்கூடிய வீடு வேணும்ன்ற கனவு தான். அப்போ நீங்க சரியா சின்சியரா வேலை பார்த்ததனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, டார்கெட் நெருங்கின உடனே என்ன பண்றாங்க, இது வந்து ஒரு பியூரோக்ரசி மைண்ட் செட். நீங்க வந்து ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கு, ஒரு செக்மெண்ட். இப்ப இன்ஜினியர்ஸ்க்கே ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், பியூரோக்ரசி மைண்ட் செட் என்னன்னா, வேலை ஆகலன்னா காலை பிடிக்கணும், வேலை முடிஞ்சா கழுத்தை பிடிக்கணும் பணியாளர்களை பொறுத்தவரை. அப்ப முதல்ல வந்து பிக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவங்க ரெவ்யூ பண்றாங்க. ரெவ்யூ பண்ணும்போது நம்ம வந்து 1,200 பேருக்கு 1,300 பேருக்கு 22,500 ரூபாய் கொடுக்குறோம் மாசம். அது வந்து இவ்வளவு செலவு வருது, இதை வந்து கட் ஷார்ட் பண்றதுக்கு என்ன வழி? எவ்வளோ பணம் வந்து விரயமாகிறது. அரசினுடைய நிர்வாக செலவுகள்ல நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்க போனோம்னா, அரசினுடைய செயல்பாடுகளுக்கு, அரசினுடைய நிகழ்ச்சிகளுக்கு, அரசு அலுவலர்களுடைய பல்வேறு நிகழ்வுகளுக்கு, அதுக்கு அரசினுடைய பணம், அரசினுடைய கஜானா பணம் எவ்வளவு செலவுப்படுதுன்னு கணக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இந்த செலவெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு 1,400 பேருக்கு 22,500 ரூபான்றது ஒரு தொகையே கிடையாது. ஆனா இவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. தான் டார்கெட் தான் நெருங்கிட்டாங்களே, முடிச்சிட்டாங்களே. இப்ப அடுத்த PMAY வரப்போகுது. 24ல இருந்து 29 வரைக்குமா என்னன்னு தெரியல. அரசு வந்து இன்றைக்கு வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது மிகவும் கடினமான இந்த சூழல்ல நான் தான் வந்திருக்கும் போது நம்முடைய தோழர்களை கேட்டேன். 22,500 ரூபாய் வேற வேலை செய்யறதுக்கு கொடுத்துருந்தாங்க மாசம். இந்த டார்கெட் சிஸ்டம்ல இப்ப நீங்க தனியார்ல எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தனியாருடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை அரசு என்ன பண்ணிருக்கணும்னா, அது பண்ணது கூட ஒரு வகையில வந்து சரின்னு கூட எடுத்துப்போம். சம்பளம் வேணாம், இவங்களுக்கு வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுப்போம். டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்தா என்ன பண்ணணும்னா, அவர்களை ஊக்கம் கொடுக்கின்ற வகையில், அவர்களுக்கு இன்னும் அதிகமான அளவில் அவர்களுக்கு பயன் கிடைக்கின்ற வகையில் பிக்ஸ் பண்றதுதான் டார்கெட். நீங்க வந்து தனியார் நிறுவனங்கள்ல டார்கெட் பிக்ஸ் பண்றானா, எதுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்றான்? நிறைய வந்து வேலை செஞ்சானா அவனை நிறைய ஊக்கப்படுத்தணும், நிறைய அவனுக்கு வந்து அதனால வசதி இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆச்சு, இங்க சொல்லும் பொழுது உள்ளபடியே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த உணர்வை. ஒருத்தன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, ஒரு தங்கை இன்ஜினியரிங் படிச்சுட்டு, டிப்ளமா படிச்சுட்டு மாசம் 1,500 ரூபாய் கூட எங்களுக்கு வந்தது இல்லை சில மாசங்கள்ல சொல்றாங்க. இது வந்து
இது எப்படி அரசு வந்து சும்மா 1000 ரூபாய் கொடுக்குது ஒரு தொகை. எத்தனையோ உதவி தொகைகள் இலவசமாக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு மாசம் கடினமா கஷ்டப்பட்டு உழைத்து நீங்க 1500 ரூபாய் கூட வாங்கலன்னு சொல்லும் பொழுது இது வந்து மிகப்பெரிய ஒரு அவலமாக தெரிகிறது. அப்ப இன்றைக்கு இதை வந்து கண்டிப்பா இது வந்து அரசுடைய பரிசீலனை என்பதை விட அரசு இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதாகத்தான் என்னை போன்றவர்கள் பார்க்கிறோம். இதுல பரிசீலனைக்கெல்லாம் வேலையே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், வேற சில போராட்டங்கள் இருக்கிறது, வேற சில கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகள்லாம் கூட அரசினுடைய நிதி ஒதுக்கீடு வந்து மிகப்பெரிய அளவில் தேவைப்படும் என்கின்ற நிலை இருக்கிறது. இப்ப நேற்றைக்கு கூட நம்ம வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு கடந்த ஆண்டு கூட தலைவர் எழுச்சி தமிழர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார். அப்போதே வந்து அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, இந்த நிறைவேற்றுறதுல வந்து நிர்வாக ரீதியா நிதி பற்றாக்குறை தான் பிரச்சனையா சொல்றாங்க, அதை கூடிய விரைவில் சரி செய்யணும். போன வருஷத்துக்கு முன் வருஷம் சொன்னோம். இப்ப இன்னைக்கு வந்து என்ன சொல்றோம்னா, தமிழ்நாடு அரசுடைய ஜிடிபி வந்து உயர்ந்து இருக்கிறது, குறிப்பா என்னன்னா வருவாய் வந்து அதிகரித்து இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கிறோம் பத்திரிகைகள்ல. அதே செய்தி குறிப்பு வரும்போது தான் பக்கத்துல இந்த பக்கம் என்ன வருதுன்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ண முடியாது, போதுமான நிதி இல்லைன்றீங்க. ஒரு பக்கம் நிதி வந்திருக்கின்றோம், இன்னொரு பக்கம் நிதி இல்லைன்றோம். இதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு இந்த போராட்டத்தின் ஊடாக பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய அதையும் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துறோம். நாம போராடுறவங்க எல்லாம் நியாயமான காரணத்துக்காக. இப்ப நீங்க இப்ப கூட என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க, எங்களை வந்து வேலை இல்லைன்னு அனுப்புறீங்க, ஏன்னா வேலை முடிஞ்சிடுச்சுன்னு அனுப்புறீங்க. ஆனா அது நிறைவு பெறுகிற வேலை இல்லை. இப்ப பிஎம்ஏஒய் திருப்பி வரப்போகுது. பிஎம்ஏஒய் திருப்பி வரும்பொழுது திருப்பி வந்து தேவைப்பட போகிறோம். அந்த நிலையில எங்களுக்கான பணியை தமிழ்நாடு அரசு வீடு கட்டக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது, தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு பணிகள் இருக்கிறது, ஊரகத்துறையின் சார்பாக பல்வேறு பணிகள் இருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு திட்டம், மென்ரிகான் சொல்ற திட்டம், அதுல இருக்கு வேலைகள், பல சிறப்பு ஒதுக்கீடுகள். இப்ப தமிழ்நாடு அரசு வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய தலைமையில் செயல்படக்கூடிய சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை. இந்த சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறையில உதாரணத்துக்கு எடுத்துட்டு இப்ப என் தொகுதியில நேற்று சட்டமன்றத்தில் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததன் அடிப்படையில் தொகுதிக்கான பணிகள் வந்து எந்தெந்த பணிகள் செய்ய முடியும், எந்தெந்த பணிகள் சாத்தியம் இருக்கிறது, எதற்கு திட்டம் போடுறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம கோரிக்கை வச்சோம். கோரிக்கை வைக்கும் போது உதாரணத்துக்கு துறையின் பரிசீலனை இருக்கக்கூடிய பணிகள் இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய பணின்னு ஒன்று கொடுத்தாங்க. இப்போ என் தொகுதியில் ஒரு ஊராட்சியில் வந்து ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் ஊரக வளர்ச்சித்துறை தான் செய்ய போகுது. அப்போ இந்த மாதிரி என்னுடைய தொகுதி பொறுத்த வரைக்கும் செய்கிறேன். அந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோடி ரூபாய்க்கு வந்து என் தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த பணிகளையும் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஆள் வேணும். பல நேரங்களில் அரசு பணிகள் இப்ப கூட ஒரு குற்றச்சாட்டு வந்து பொதுவாக எழும்புது, அரசு பணிகள் வந்து தரமாக இருப்பதில்லை, அரசு பணிகள்ல வந்து தரக்கட்டுப்பாடு சரியில்லைன்றாங்க. அது உண்மை. அது வந்து தொடர்ச்சியா வந்து அரசு பணிகள்ல தரக்கட்டுப்பாடு என்பது வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க தான் அதுக்கு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சிருக்கோமே. குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி செக் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். அவன் வரத்துக்கு முன்னாலே நீங்க எங்க டெஸ்ட் போட போறீங்கன்னு போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்க போறோம். அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் ரொம்ப அழகா கொடுப்பாரு சர்டிபிகேட். நான் வந்து இந்த செயினேஜ்ல கிலோமீட்டர் 2/5ல இந்த செயினேஜ்ல லெப்ட் ஹேண்ட் சைடுல ரோடோட எட்ஜில இருந்து 5 மீட்டர் நீளத்துல சென்ட்ரல்ல இருந்து ஒரு 3 மீட்டர் நீளத்துல ஒரு பிட் டெஸ்ட் பிட் போட்டு பார்த்தேன். அந்த டெஸ்ட் பிட்ல நான் எடுத்த டெப்த் கரெக்டா இருந்தது, நான் எடுத்த சாம்பிள்ல பிட்டுமன் கண்டென்ட் கரெக்டா இருந்தது, நான் எடுத்த சாம்பிள்ல மெட்டீரியல்ஸோட கிரடேஷன் கரெக்டா இருந்தது, அக்ரிகேட். இதுக்கு எதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல்? நீங்க இதெல்லாம் வந்து மக்களையே நாம ஏமாற்றக்கூடிய செயல்பாடுகள். இது வந்து அரசுனா இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அப்படி கிடையாது, ஹோல் சிஸ்டம். இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஒண்ணு. எதுக்கு? எந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் ஆகுது, நான் வந்து இந்த வேலையை ஃபுல்லா சர்டிஃபை பண்றேன், இந்த வேலை தரமானதுதான் கொடுக்கிற குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் அரசுல ஏதாவது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் இருக்காங்களா? ஒரே ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர். அப்ப இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு? நம்மை நாமே இந்த சிஸ்டம் நம்ம ஏன் ஏமாத்திக்கணும்? இது போன்ற நியாயமாக பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள். நான் படிக்கும் போது 14 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது தமிழ்நாட்டில், மொத்தம் வெறும் 14 இன்ஜினியரிங் காலேஜஸ் செல்ஃப் பைனான்சிங் காலேஜோட சேர்த்து. இன்னைக்கு ஒரு மாவட்டத்தில் 14 இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல 140 இன்ஜினியரிங் காலேஜ் கூட இருக்கு.
அது ஒரு வகையில வளர்ச்சின்னு சொல்றோம். வளர்ச்சி நிறைய பேர் படிச்சுடுவாங்க, வெரி குட், வரட்டும். ஆனா அவங்களுக்கான ஸ்கோப் எங்க இருக்கு? அவங்களுக்கான வேலை செய்வதற்கான இடம் எங்க இருக்குன்னா, இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதற்கான களம் இருக்கிறது, அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா அதை சரியா நம்ம கொடுக்காதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர். அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த மாதிரியா பணிகள்லாம் முன்னெடுக்க போறீங்க. இப்ப நீங்க வந்து கான்ட்ராக்டர் வந்து ஒரு சூப்பர்வைசர் போடணும்ன்றீங்க, அவங்க யாரும் போடுறது கிடையாது. ஆனா கவர்மெண்ட்ல கேட்டா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். சமீபத்தில் ஒரு பணி, ஒரு நெடுஞ்சாலைத்துறை பணி, அந்த பணியில வந்து அவங்க அக்ரிமெண்ட் எடுத்து பார்த்தேன். அக்ரிமெண்ட்ல என்ன வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இஎம்டி என்ன வகையில் செலுத்தப்பட்டது, எஸ்டி இருந்ததுன்னா எஸ்டி என்ன செலுத்தப்பட்டது, மிஷினரி தேவைப்பட்டிருந்தா மிஷினரி என்னென்ன இருந்தது, இதெல்லாம் அந்த ஃபைலில் இருக்கும். அந்த வேலைக்கு தேவையான அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எம்ப்ளாய் பண்ணி தான் அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்டோட சர்டிஃபிகேட். என் சர்டிஃபிகேட் ஒரு வேலை இருந்தது, என்னோட பி சர்டிஃபிகேட், என் பி சர்டிஃபிகேட் ஒரு கான்ட்ராக்டர், அது எப்படி அவர்கிட்ட போச்சுன்னு தெரியல. நான் பணியெல்லாம் செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தை எவனா கொடுத்தானு தெரியல. அதோட இல்லாம என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வந்து சிவிலே வேணான்னு சொல்லி சாஃப்ட்வேர் சைடு போய் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், ரவீந்திர பாரதின்னு. அவன் சர்டிஃபிகேட் இருக்குது இன்னொரு அக்ரிமெண்ட்ல. இது வந்து நம்ம வந்து வேடிக்கையா பேசுறதுக்கு சொல்ல, எங்கெங்கெல்லாம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பாருங்க. அரசு இப்ப இன்றைக்கு கூட நீங்க வேலை கேட்கறீங்க, உங்களுக்கு நல்ல சம்பளத்தையே நமக்கு அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷனே பிக்ஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய அரசு பணிகளுக்கு இந்த செட் ஆஃப் பீப்புள் பிரையாரிட்டி அடிப்படையில் முதல்ல ஒரு பணிக்கு 2 பேர் தேவையா, இன்ஜினியர்ஸ் அனுப்பி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லி இருக்கிறது மாதிரியே வீடு கட்டும் திட்டம்னா வெறும் பிஎம்ஏஒய் மட்டும் இல்ல. இன்னைக்கு வந்து எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. மாநில அரசுடைய வீடு கட்டும் திட்டங்களே இருக்கு. மாநில அரசுடைய வீடு கட்டும் திட்டம் இப்ப கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்திருக்கு. அப்புறம் அதே மாதிரி வீடுகளை வந்து சீரமைப்பதற்கு அயோத்தியாசர் பண்டிதர் பேர்ல ஒரு திட்டம் வந்திருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க பார்க்கணும். நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல பணம் செலவு செய்து பெனிஃபிஷியரி யாருன்னு பார்க்கணும். நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிஷியரிஸ்லாம் எந்த அரசாக இருந்தாலும் எந்த அரசியலமைப்பாக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, கடைசியா இருக்கக்கூடிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம் நாங்கள், விளிம்பு நிலை மக்களுக்கான அரசு நாங்கள்ன்றோம். அப்ப எந்த அரசாக இருந்தாலும் அந்த விளிம்பு நிலை மக்களை பற்றி கவலைப்பட வேண்டும். நீங்க இப்ப என்ன ஒரு வீடு எவ்வளவு ரூபாய் கட்டி தரீங்க? இப்ப 320, 350. சிந்திச்சு பாருங்க. இங்க நம்ம காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, இந்த போராட்டத்துக்கு வந்து தொடர்பில்லாத நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. 3 லட்சம் ரூபாயில ஒரு வீடுனா அது என்ன வீடு கட்ட முடியும்? அப்படி கட்டுற அந்த 3 லட்சம் ரூபாய் வீட்டை கூட சரியா கட்டி கொடுக்க முடியல அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப இவர்களுக்கு பணியை வழங்குவதன் மூலம் நாம என்ன செய்ய முடியும்னா, அந்த 3 லட்சம் ரூபாய் வீடு குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் வர்த்தாவது இருக்கிற மாதிரி கட்டுவதை நம்ம வந்து உறுதி செய்ய முடியும். ஏன்னா அது 3 லட்சத்துக்கு கூட வர்த்து இல்லாம தான் பல வீடுகள் கட்டப்படுகிறது. அது கட்டப்படுவதற்கான காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அது வந்து சமூக காரணங்கள் இருக்கிறது, அரசு இயந்திரத்தில் பணியாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாம வந்து பூசி முழுவலாம் முடியாது. ஊழலற்ற நிலையெல்லாம் இல்ல. ஊழல் என்பது எல்லா காலகட்டத்திலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா வந்து இது போன்ற பணிகள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் தொடர்பான ஆக்டிவிட்டிஸ்ல அது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு. அப்ப அந்த மக்களுக்கான வீடுகளை தரமாக கட்டி தருவதற்கு இல்ல புனரமைப்பதற்கு, குறிப்பா வீடு கட்டி தர்றது கூட இல்ல, இப்ப இந்த ரிப்பேர் ஒர்க்ஸ் இருக்குல்ல, ரிப்பேர் ஒர்க்ஸ்ல வந்து எவ்வளவு 75,000 வரைக்கும் கொடுக்குறாங்களா? 75,000 ஒரு 90,000 நினைக்கிறேன். 155 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த 155 கொடுக்குறாங்க. நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இங்க இருக்க இன்ஜினியர்ஸ், டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான். ரெகுலர் ஒர்க்ல கூட வந்து உங்களுக்கு வந்து டீவியேஷன் பண்ண முடியாது. கரெக்டா? ரெகுலர் ஒர்க்ல டீவியேஷன் பண்ண முடியாது. இது இந்த குவான்டிட்டினா இது இந்த குவான்டிட்டி. வேற ரிப்பேர் ஒர்க்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க 1,55,000 ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு நீங்க அங்க 1 லட்சத்துக்கு கூட செய்யலாம். ரெகுலர் ஒர்க்ல வந்து நீங்க அந்த டீவியேஷன் வந்து நிறைய பண்ண முடியாது. அப்ப நீங்க வந்து ஒரு எளிய மக்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு வீடு சீரமைப்பதற்குனா, அந்த பணியை வந்து சரியா செய்யறதான் பார்க்கக்கூடியதை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் இங்க இருக்கக்கூடிய பொறியாளர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? இப்ப இதுக்கு மட்டும் 1 லட்சம் வீடு நினைக்கிறேன் இந்த முதல் வருஷம்ல. இப்ப 1 லட்சம் வீடு, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 கோடி என்னமோ ஒதுக்கி இருக்காங்க நினைக்கிறேன்.
என்னப்பா இல்ல இது கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து மாநில அரசு தானே. இன்னும் இது ஜீவோ வரல. 3500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து இந்த ஆண்டுக்கு மட்டும் 1 லட்சம் வீட்டுக்கு. அப்புறம் இப்ப நாமளே வந்து மாநில அரசே வந்து பல்வேறு திட்டங்கள்ல கட்டப்பட்ட அரசு வீடுகள், ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளை சீரமைப்பதற்கான இது வந்து 1954 கோடி 2 வருஷத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது இந்த வருஷம் மட்டும் 1030 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 3500 ஒரு 1030. இது ரெண்டும் வந்து மாநில அரசு வந்து செய்திருக்கக்கூடிய ஒதுக்கீடுகள். இப்ப இது இல்லாம ஒன்றிய அரசு 2024ல இருந்து அடுத்த PMAY அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுல கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாத்தி இருக்காங்க. அப்ப அதையும் செயல்படுத்துவதற்கு நமக்கு தேவை, பொறியாளர்கள் தேவை. அப்ப இதையெல்லாம் அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்கள், பணி இல்லை என்று மறுக்கப்பட்ட பொறியாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக தமிழ்நாடு அரசு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மீண்டும் சொல்கிறேன், இவர்களை பணியமர்த்துவதனால் அரசுக்கு நிதி பற்றாக்குறை அல்லது நிதி இழப்பு என்பது ஒருவேளை இருந்தாலும் அது மிக 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 நெக்லிஜிபிளா தான் இருக்கும். 2 ரீசனுக்கு. ஒன்னு, த நம்பர் ஆஃப் பீப்புள். இது வந்து உதாரணத்துக்கு வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் 12500 பேர் இருக்காங்க. அவங்க வந்து நிரந்தர வேலை கேட்கிறாங்க. இவங்க சொல்றது என்னன்னா நிதி பற்றாக்குறை காரணம் சொல்றாங்க. இங்க நாம கேட்கறது 1000 பேர் இருந்தாங்க. அதுல கூட 1400 பேர்ல 1200 பேர்ல கிட்டத்தட்ட 400 பேருக்கு பல்வேறு பணிகளுக்கு சென்றாங்க. இதோட கொடுமையா 1-2 தோழர்கள் தங்கள் உயிரையே விட்டு இருக்கிறார்கள் இந்த பணியில் இருந்தவங்க. அப்போ அரசுக்கு இதனால பெரிய வருவாய் இல்ல செலவினம் கிடையாது. அப்ப இவர்களை மீண்டும் பணியமர்த்துவதோடு நடைமுறையில ஒரு சிவில் இன்ஜினியருக்கு அவனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இல்ல வந்து ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் எடுக்கிறீங்க. எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கிறாங்க? மினிமம் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு இன்ஜினியர் மார்க்கெட்ல வந்து அவனுக்கு என்ன சம்பளம் இருக்குமோ அந்த சம்பளத்தை வந்து கணக்கில் கொண்டு இவர்களை பணியமர்த்த வேண்டும். நீங்க பணியமர்த்தி நீங்க எவ்வளவு ஒர்க் லோட் வேணா கொடுங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நீங்க அவுட் ஆன் அங்க வாங்கிக்கங்க, நீங்க அங்க அவுட் ஆன் வாங்கிக்கங்க. நீங்க வீடு வந்து வீடு மட்டும் பார்க்க கூடாது, நீ PMAY மட்டும் பார்க்க கூடாது, நீ தான் போய் மென்ட்ரிகா வேலையை பார்க்கணும். அதே ஊராட்சியில் இருக்க ஊராட்சிக்கு ஒரு ஆளே கூட போடுங்களேன், இல்ல 2 ஆளை போடுங்க, 3 ஆளை போடுங்களேன். ஊராட்சியில் இருக்கிற பணிகள் மொத்தமா இவங்க தான் பார்க்கணும் அந்த ஊராட்சி. ஏன்னா டிஸ்டன்ஸ் பிரச்சனையா இருக்காது. நீங்க வந்து ஒரு A² அளவுலயோ இல்ல வந்து ஒரு E அளவுலயோ நீங்க வந்து டெரிட்டரி பிரிச்சிங்க ஜியோகிராபிக்கல் ஏரியாலனா, ஒரு வேலை ஒரு பஞ்சாயத்துல இருக்கும், இன்னொரு வேலை ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பஞ்சாயத்துல. நீங்க ஒரு ஏன்னா வேலைகளை வந்து பிரிச்சு கொடுக்கும்போது நம்ம எப்படி பிரிச்சு கொடுக்கிறோம்? எல்லா ஊராட்சிகளுக்கும் பரவலா தான் போகும். இல்ல குறைந்தபட்சம் 1-2 ஊராட்சி பக்கத்துல இருந்தா சேர்த்து கூட நம்ம எப்படி வந்து கிளப் பண்ணி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு தாசில்தார் இருக்காருன்னா அவர் கீழே இருக்கக்கூடிய டெப்டி தாசில்தாருக்கு ஒரு ஏரியா கொடுக்குறோம், ஒரு BDO இருக்காருன்னா ஒரு டெப்டி BDOக்கு ஒரு ஏரியா கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து இந்த இன்ஜினியர்ஸ்க்கு நீங்க மொத்தமா எல்லா பணிகளையும் மேற்பார்வை செய்வதற்கான PMAY இருக்கலாம், இல்ல வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டமா இருக்கலாம், இல்ல நான் சொன்னது மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங், அதாவது சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய துறையில் இருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் துறையின் மூலமாக அந்த செய்யக்கூடிய பணிகளை இவர்கள் மேற்பார்வை செய்ய சொல்லலாம். இன்னும் கூட நான் சொன்னது மாதிரி அப்படி மேற்பார்வை செய்கின்ற பொழுது நீங்க ஏன் கான்ட்ராக்டரை நம்புறீங்க? நம்ம இன்ஜினியர்ஸே வந்து அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சூப்பர்விஷன் சார்ஜஸ் ப்ரொவிஷன்ல எடுத்து நீங்க இவங்களுக்கு பே பண்ணுங்க. நீங்க அந்த எஸ்டிமேட்ல கணக்கு வைக்க போறீங்க அதற்குண்டான பணியை. இதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு நிச்சயம் இதை செய்ய வேண்டும் என்பதை, உறுதியாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி தலைவர் எழுச்சி தமிழருடைய கருத்து, எண்ணம், அவருடைய நோக்கம் அல்லது அவருடைய கோரிக்கை, இது எல்லாமே இந்த போராட்டத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய இந்த பணியை நீக்கம் செய்யப்பட்ட அல்லது பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கு உரிய வகையில் பணி கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு உரிய ஊதியமும் வழங்குகின்ற வகையில் ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி, உங்கள் கோரிக்கைகளை, இங்கே பேசியவற்றை, இங்கே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில முன்மொழிவுகளை உங்களுடைய ஒப்புதலோடு அதில் ஏதாவது மாற்று நிலைப்பாடுகள் இருந்தா இல்ல வேற ஏதாவது இருந்தா கூட ஒரு இதுவா சம்மப் பண்ணி, இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ உங்களுக்கு அடுத்து படிச்சுட்டு வர டிப்ளமா ஹோல்டர்ஸ், இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நான் அதுதான் சொல்ல வந்தேன், நான் அசம்பிளியில பேசினதை ஏற்கனவே வந்து இருந்திருக்குன்னு. இன்னும் கூட சொல்ல போனா அசம்பிளியில இன்னொன்னும் கேட்டேன் நான். நீங்க வந்து கர்நாடகாவில் வந்து ஆக்ட் போட்டிருக்காங்க, SC/STக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து ரிசர்வேஷன் வந்து கர்நாடகாவில் இருக்கு SC/STக்கு. அந்த மாதிரி ஒரு சட்டம் வேண்டும் என்றும் இங்க கேட்டிருக்கிற, குறிப்பா வந்து பொறியாளர்களுக்கு
இதுல மட்டும் இல்ல, இங்க இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல அந்த மாதிரி சரியா சூப்பர்வைஸ் பண்ண முடியாம இருக்கு, போக முடியாம இருக்கு. அங்க கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சிவில் இன்ஜினியர்ஸ். இதையெல்லாம் பேசி இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனையை இந்த துறையின் சார்ந்து கொண்டு போவதோடு மட்டுமல்லாது, உங்களை போன்று இதுலயே கூட வரணும்னு நினைச்சிருப்பாங்க சில பேர், அவங்களுக்கே கூட வேலை கிடைச்சிருக்காது. நீங்க 22,000 ரூபாய் சம்பளத்துக்கு இதுல வரும்பொழுது ஐயோ இந்த வேலை கிடைக்காதான்னு பாவம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இது 1200 பேர் தான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணி இல்லாதவர்களுக்கும் சேர்த்து நாம் என்ன செய்வது என்பதை சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அதை முன்னெடுப்போம். அது போன்ற நிலைகளில் இன்னைக்கு உங்க பிரச்சனை வந்திருக்கு, போராட்டம் நடத்துறீங்க. நாங்க எந்த போராட்டமா இருந்தாலும் நாங்க போறோம். எங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எனக்கு பின்னாடி வரவன் டிப்ளமா படிச்சான, இன்ஜினியரிங் படிச்சான, அவன் எப்படி போனான்ற சிந்தனை யாருக்காவது இருக்கும்னு நான் நினைக்கல, இருக்கக்கூடாது. யாருக்கு என்ன இது மாதிரியான போராட்டங்கள், குறிப்பாக நியாயமான போராட்டம்னா எந்த அளவில் அவர்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்க முடியுமோ. ஏன்னா எப்பவுமே ஒரு போராட்டத்திற்கான வலிமையை, என்ன வலிமை முதல்ல வேணும், எண்ணிக்கை வலிமையும் கூட தேவைப்படுகிறது. என்ன வலிமை மட்டும் இருந்தால் போதாது, எண்ணிக்கை வலிமையும் கூட தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட எண்ண வலிமையோடு எண்ணிக்கை வலிமையும் சேர்ப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். நிச்சயமாக இந்த போராட்டம் வெற்றியடையும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்லட்டும் வெல்லட்டும், உங்களுடைய போராட்டம் வெல்லட்டும்.